வெல்கம் பேக் டு மை சேனல் தனிஷ் ஸ்மார்ட் கிராஃப்ட். ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் என்னோடய பர்த்டே vlog வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இந்த பர்த்டேக்கு எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்த்டேயில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு பார்ட்டாக இருந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய ஃபேமிலியும் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிஃப்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் இந்த மைக்கை வந்து கொடுத்தாங்க. இந்த மைக் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃப்யூச்சரில் நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்காக ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு வந்து வாங்கி தந்துட்டாங்க. ஸோ தேங்க்யூப்பா. எனக்கு இந்த மைக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து காலர் மைக் தான். ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் இனிமேல் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது வந்து அப்படியே நல்லா கேட்கும். அடுத்த கிஃப்ட் போகலாம். ஸோ என்னது, வாவ்! ஸோ இயரிங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் செல்விமா. ஸோ இப்போ நம்ம அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். என்ன இது அட்டையா வந்து? வாவ்! ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ல் அப் க்ரீம். எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இது நான் நிறைய டைம் வந்து இதை நான் காமிச்சிருக்கேன் செல்விமா கிட்ட. ஸோ அதை வந்து எனக்கு வாங்கி தந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ செல்விமா. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது நல்லா கேர்ள் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிஃப்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு செல்விமா வாங்கி தந்துட்டாங்க. இது வந்து ஒரு கூலர்ஸ். ஓகே, நான் வந்து கடைக்கு லென்ஸ் கார்ட் தான் நாங்கள் வந்து கண்ணாடி வாங்க போனோமா. ஸோ அப்போ வந்து இந்த கூலர்ஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எனக்கு அப்போ நான் போனப்போ வாங்கலை. நான் போயிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டோம். நான் சும்மா எனக்கு பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு, நான் போட்டு பார்த்துட்டே இருந்தேனா. ஸோ எனக்கே தெரியாமல் இதை வந்து வாங்கி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லிவிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கிஃப்ட்டை நான் மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்தாங்க. இங்கே இதை நான் வந்து கையில் கட்டியிருக்கேன். இதை கொடுக்கும்போதே ஆக்சுவலாக வந்து இந்த கிஃப்ட் வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இன்றைக்கி காலையில் போகும்போதே, ஸ்கூலுக்கு போகும்போதே இதை கட்டிட்டு தான் போனேன். ஏன்னா இன்றைக்கி பர்த்டே இல்லையா, ஸோ அதனால கட்டிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட். தேங்க்யூம்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட்டு. இந்த ஒரு கிஃப்ட் இருக்கு. வா, வந்து ஆக்சுவலி இது வந்து மைக்கேல் கோர்ஸ் பேக்கு. எனக்கு இது ரொம்ப வாங்கணும்னு ஆசை. நான் நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து இந்த பேக் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வாங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதை வந்து எனக்கு செல்விமா வாங்கி தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்லிங் பேக் தான், ஆனால் வந்து பிராண்டட். மைக்கேல் கோர்ஸுங்கிறது ஒரு தனி பிராண்டு. எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்டு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்விமா, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். எனக்கு மோஸ்ட்டாக வந்து ஸ்லிங் பேக்ஸும் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ஹேண்ட் பேக்ஸை விட எனக்கு ஸ்லிங் பேக்ஸ் பிடிக்கும். ஸோ நிறைய ஸ்லிங் பேக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் காஸ்ட்லி. அதோட ரேட் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது 12,000 இருந்துச்சு. இது வந்து என்னோடய ரொம்ப 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 ஒரு மெமரபிள் கிஃப்ட்னே நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தா, ட்ரைஃபினா. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ஆண்டி உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து வெறும் ஃபிஷ் டேங்க் மட்டும் கிடையாது. இதில் வந்து ஃபிஷ்ஷை விடுறதுக்காக அவங்க ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுதான் அவங்க வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. 5 கலர்ஸில் பேராக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டோட்டலாக 10 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஃபிஷ் டேங்க்கில் போட்டதுக்கப்புறம் தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தா. எனக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இது என்னென்னு எனக்கே தெரில ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது வந்து கிளிப். ஸோ க்யூட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அக்ஷயா. ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து நான் எப்போவுமே வந்து மறக்கவே மாட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சாக்லேட் இருக்குது. சீக்கர். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தா, ஸ்ரீமதி. ஸோ தேங்க்ஸ் ஸ்ரீமதி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரி மில்க். இது வந்து சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் வந்து ஒரு மல்லிகடை இருக்குது. அந்த அங்கிள் தான் வந்து இதை கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ். ஸோ அடுத்த கிஃப்ட் வந்து இதுதான். ஆக்சுவலாக நான் இந்த கிஃப்ட்டை வந்து அவங்க கொடுத்த உடனே பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டி தான் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா பார்க்கர் பென் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு வந்து பென்னுமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு ஆண்டி கொடுத்த கிஃப்ட்டு தான். வித்யா ஆண்டி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பெயிண்டிங். நம்ம வந்து அதில் பிக்சர் இருந்துச்சு, விநாயகரோட பிக்சர் இருந்துச்சு. ஸோ அந்த பிக்சருக்கு நம்ம வந்து அதுக்கு பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கிளாஸ் பெயிண்ட் இருக்குது. அண்ட் அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பாக்ஸில் விநாயகர் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஆண்டி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கிளியராக தெரியலை. நான் வந்து வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு நான் இதில் வச்சா தெரியுதா? ஸோ இதுதான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து தம்பி கொடுத்த கிஃப்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பலில் மட்டும் ஏன்னு தெரில, எனக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஜும்காஸு, பெரிய இயரிங்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது வந்து ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ தம்பி. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோ வாவ், சூப்பராக இருக்குது இந்த இயரிங். இது வந்து ஆக்சுவலி ஒயிட் கலர் தான் உங்களுக்கு தெரியுது. இது ஒயிட் கலர் மாதிரி, ஆனால் ஒயிட் கலர் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி வைலட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி கலரில் வந்து பலன்னு இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு கூட ஆக்சுவலி இது மேட்ச் ஆகுது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ மகன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் செலிமாக தான் கொடுத்தாங்க. இது எனக்கு முதலே கொடுத்துட்டாங்க. நான் வந்து இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஃபேன் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு செலிமா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபேன் வந்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த ஜன்னலில் நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி திருப்பிட்டு இந்த ஜன்னல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி திருப்பி நம்ம எப்படி வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு ஃபேன் மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம், காற்று வருது. தென் இதில் லைட்டு கூட இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் இது. லைட்டு நம்ம வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேன் மட்டும் போடாமல் லைட்டும் போட்டுக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். வாவ், இதில் நல்ல காற்று வரும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேனு. இதெல்லாம் வந்து எனக்கு இதோ லைட்டு நல்லா இருக்கா? ஸோ எனக்கு இந்த இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் தான். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு பேக் பைத்தியம் மாதிரி. எனக்கு பேக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேக் பேக்ஸு. தென் வந்து எனக்கு இந்த பேக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கலருமே வந்து அழகாக இருக்குது. வா, க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ செல்விமா. அந்த ஃபன்னியான கிஃப்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த ஃபன்னியான கிஃப்ட்டு. இதுவும் வந்து அந்த கிளாஸ் பெயிண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆண்டி தான் கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இது வந்து கிஃப்டாக கொடுக்கல, பட் இதுவும் கொடுத்தாங்க. எனக்கு மாங்கானா யூஸ்வலாக பிடிக்கும். அதுவும் இது வந்து க்யூட்டாக இருக்குது மேங்கோ. ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த பர்த்டே வந்து என்னோடய வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு பர்த்டே தான். ஸோ என்னோடய ஃபேமிலி அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ என்னோடய பர்த்டேக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப் ஃபுல்லாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் என்னோடய நெய்பர் ஆன்ட்டி, அங்கிள், தாத்தா அண்ட் பாட்டி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோடய பர்த்டே கிஃப்டாக என்னோடய வியூவர்ஸ் கிட்ட நான் வந்து ஒன்று கேட்டுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நான் லாஸ்ட்டாக கூட வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் 6000 பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேறீங்க. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் நீங்கள் கொடுக்குற எனக்கு பர்த்டே கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் தனிஷ்கா ஃப்ரம் தனிஷ் ஸ்மார்ட் கிராஃப்ட். பாய்.